செல்வ வளம் தரும் மகா சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிவ ஆலயங்களிலும் பல சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் மூவேழு தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் என்கின்றன புராணங்கள். சிவபெருமான் அடிமுடி காணாத ஜோதி பிழம்பாக காட்சியளித்த திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரி விழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் தீரும், காரிய வெற்றியும் ஏற்படும் என்கின்றன புராணங்கள். அப்பாற்பட்ட சிவராத்திரியின் விரத மகிமையை பற்றி தெரிந்து கொள்வோம். பிரம்மதேவன், திருமால், குபேரன், இந்திரன், சூரியன், சந்திரன், அக்னி பகவான் உள்ளிட்ட தேவர்கள் பலரும் சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் என்று புராண கதைகள் கூறுகின்றன. பூமி தானம், தங்க தானம், கோடிக்கணக்கான பசுக்கள் தானம், புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது, ஒரு அஸ்வமேத யாகம் செய்வது, பலமுறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாகாது என்கின்றனர். சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதயத்தின் போது காலையில் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜையை முடிக்க வேண்டும். அதன் பின் சிவன் கோயிலுக்கு போய் முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து நண்பகலில் குளித்து மாலையில் சிவார்ச்சனைக்கு உரிய பொருட்களோடு சிவன் கோயில் சென்று ஏற்பாடுகளை செய்யலாம். மாலையில் மீண்டும் குளித்து வீட்டில் சிவபூஜை செய்ய வேண்டும். வீட்டிலேயே இரவின் 4 ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்தலும் நலம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தல் கூடுதல் உத்தமம். மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதுடன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட வேண்டும் என்கின்றனர் முன்னோர்கள். மாலையில் குளித்து உலர்ந்த ஆடை அணிந்து நெற்றியில் திருவெண்ணீர் அணிந்து கையில் உத்ராஜ மாலையுடன் வீடுகளில் பூஜை செய்தோ அல்லது கோயில்களுக்கு சென்றோ சிவனை வழிபடுதல் வேண்டும். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தோ பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும். யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம். சிவராத்திரி அன்று நள்ளிரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை லிங்கோத்பவர் காலமாகும். அந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் வலம்புரி செங்கால் அபிஷேகம் செய்து வில்வேலையால் அர்ச்சனை செய்து சுத்தமான அன்னத்தை நெய்வேத்தியமாக வைத்து சிவனுக்குரிய பாடல்களை பாடி பஞ்சாச்சரங்களை பல 100 முறை சொன்னால் பாவங்கள் விலகும், யோகங்கள் சேரும் என்கின்றனர். சிவராத்திரி தினத்தன்று இரவில் 4 ஜாமங்களிலும் தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி காலை அனுஷ்டானத்துடன் உச்சிக்கால அனுஷ்டானத்தையும் அப்போதே முடிக்க வேண்டும். அதன்பின் தீட்சை தந்த குருவை பூஜை செய்துவிட்டு உடைகள் மற்றும் உணவினை அந்தணருக்கு தானமாக அளித்து விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக உணவு உண்ண வேண்டும். பூஜை செய்ய முடியாதவர்கள் 4 ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவன் கோயிலுக்கு சென்று இரவை கழித்தும் சிவனை வழிபடலாம். மகா சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு நற்கதி கிடைப்பதுடன் இப்பூத உடல் மடிந்த பின் சொர்க்கத்தையும் இறைவன் அளிப்பான். அத்துடன் அவர்களின் மூவேழு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து